அந்த நபருக்கு ஏதோ ஒரு மனநோய் இருந்திருக்கு. அவர் எப்போதுமே போகும்போது தன்னோட 2 கையை எடுத்து காதை வச்சு அடைச்சிக்கிட்டே தான் போயிட்டு இருப்பாரு. ஏன் அப்படி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, என் காதுக்குள்ள ஒரு ஈ போயிருச்சு, அது உள்ள இருந்து இறைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கு, அந்த சத்தம் தாங்க முடியாம தான் நான் காதை மூடிட்டே போயிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு. அவருக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்த்துட்டாங்க, எந்த விதமான பலனும் இல்லை. இறுதியா ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போயிருக்காங்க. அவரும் பல விதமான டெக்னிக்கெல்லாம் செஞ்சு பார்த்துருக்காரு, எந்த பலனும் கிடைக்கல. இறுதியா இதை ஒரு மனோ தத்துவ முறையில் தான் தீர்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு மயக்க ஊசி போட்டுட்டு அவர் காதில் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு ஈ எடுத்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அவர் மயக்க தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வழியாக அவன் காதிலேருந்து ஈ எடுத்துட்டப்பா, சரியா, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருக்காரு. இந்த சம்பவம் நடந்து ஒரு சில வாரத்துக்கு அப்புறம் அந்த நபரை மறுபடியும் இந்த டாக்டர் சந்திச்சிருக்காரு. அந்த நபர் மறுபடியும் 2 கையும் எடுத்து காதை மூடிட்டே நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு. நான் தான் உன் காதில் ஈ எடுத்துட்டேனேப்பா, மறுபடியும் எப்படி நடந்து போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அதை எடுத்துட்டீங்க டாக்டர், என் காதுக்குள்ள வேற எதுவும் ஈ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எச்சரிக்கையோட அப்படி நடந்து போயிட்டு இருக்கேன் டாக்டர். இப்ப டாக்டருக்கு 23ஆம் புலிகேசி படத்துல ஒரு வசனம் தான் வந்திருக்கு, நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாய் போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி. அந்த நபருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால எந்த விதமான சிகிச்சை கொடுத்தும் அவருக்கு எந்த பலனும் கொடுக்கல. அதே மாதிரி ஒரு சில பேர் ஒரு சில விஷயத்துல வீண் பிடிவாதத்தோட இருப்பாங்க. அவங்க செய்யறது தப்புன்னு அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சாலும் அதை மாத்துறதுக்கு நீங்க எந்த விதமான நடவடிக்கைகள் எடுத்தாலும் அவங்க மாறுறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டாங்க. அது போன்ற நபர்களை நீங்க மாத்திரன்னு முயற்சி பண்ணி உங்களோட நேரத்தை வீணடிக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது.